இப்ப பிதாவை பத்தி பார்த்தீங்கல்ல, அந்த பிதாவை பற்றி பார்க்கும்போது பிதாவின் மரபை கொண்ட, இதயத்தை கொண்ட, கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மகனா இந்த பூமியில நாங்க வாழணும். பிதாவின் அன்பு நம்ம மூலம் இந்த பூமிக்கு வெளிப்படும். அதுலதான் ஒண்ணு நம்ம சுகப்படுத்துறோம், அடுத்தது மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றோம். ஆனா அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா உங்களுடைய குமாரத்துவத்தின் அடையாளத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஐடென்டிட்டி, சன்ஷிப்புடைய ஐடென்டிட்டி. அதுக்கு சமனான இன்னொன்னு என்னன்னா, அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நிகரானது குமாரத்துவத்தின் அதிகாரம், குமாரத்துவத்தின் அடையாளம், குமாரத்துவத்தின் அதிகாரம். சொல்லுங்க, குமாரத்துவத்தின் அடையாளம், சன்ஷிப் ஐடென்டிட்டி அண்ட் சன்ஷிப்னுடைய அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட குமாரர்கள் வெளிப்படும்படிக்கு தான் சர்வ சிருஷ்டியும் கற்பவேதனைப்படுகிறது. இயேசு பூமியில வந்து நிற்கும் போது விசுவாசத்தை காண்பாரு. எப்படிப்பட்ட விசுவாசம்? தன்னுடைய ஐடென்டிட்டியை சரியா புரிஞ்சு அந்த சன்ஷிப் அத்தாரிட்டில ரிவீல் ஆகிற சன்ஸ். ஆனா தான் கேட்டாரு, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். சன் என்ற அடையாளத்துக்கு நீங்க வாரீங்க, ஆனா சன்ஷிப் என்ற அத்தாரிட்டில நீங்க ரிவீல் ஆகாம இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க அடிக்கடி சொல்றது, இப்ப நீங்க மினிஸ்ட்ரி பண்றீங்கன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ஊழியம் நல்லா வளரும். ஆனாதான் ஜானிலி இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாரு. நாங்க கொட்டகலையில போய் இருக்கும்போது டேபிள்ல சாப்பிட்டு இருப்போம். அப்ப சொன்னாரு, இவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார். அப்ப சொன்னாரு, இந்த சபை ஊழியம் மெகாவா வளர்க்கறதுக்கு எல்லாம் ஜெபிக்கணும் என்பது மாத்திரம் இல்லை, ஜெபிச்சாதான் வளரும் என்பது இல்லை. சில நுணுக்கமான கோட்பாடுகளை பயன்படுத்தினாலே மக்களுடைய பெருக்கத்தையும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்தை கொண்டு போலாம். அது இந்த புத்தகங்களை படிச்சாலே போதும். எந்த புத்தகம்? ரிச் டேட் புவர் டேட்னு இருக்கு, வாரன் பஃபட் எழுதுன இருக்கு ஃபைனான்சியலி, அப்புறம் குரோத்தை பத்தி இருக்கு, 48 லாஸ்ன்னு சொல்லி இருக்கு. எக்கச்சக்கமான புத்தகங்கள் இன்னைக்கு இருக்குல்ல. அது படிச்சாலே ஏதோ ஒரு விதத்துல நீங்க எதையோ ஒன்னு அக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சம்திங் அங்க மிஸ் ஆகுதுன்னா அது நம்மளை முறிச்சு உடைச்சிரும்ல. ஆனா தான் இன்னைக்கு நைட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணேன், ஆஃப் அன் அவர். நான் பால்ராஜ் பாப்பா ஸ்ரீலங்காவில் இப்போ மினிஸ்ட்ரி விட்டு இப்போ ஒரு மீட்டிங்கு போயிருக்காரு. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் கிளம்புறாரு, கொலம்போல மலேசியா. எங்கள் டீமில் என் தங்கச்சி ஃபேமிலியும் இன்னொருத்தவங்களும் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண போயிருக்காங்க. மார்னிங் இருந்து நம்ம ஜூடும் நிரோஷனும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாரு. நான் அவரை விஷயங்களை பார்த்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது எனக்குள்ள ஒரு சத்தம் வருது. ஆயிரக்கணக்கான மக்களை ஏற்படுத்தணும், ஆயிரக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்தணும், மெகாவாகணும். மெகா தப்பு இல்லை, நான் சொல்றேன். ஒரு கூட்டத்தை கூட்டணும் என்பது என் விருப்பமா, அல்லது முதிர்ந்த குமாரர்களை எழுப்புவது என் விருப்பமா? தேவனுடைய குமாரர்களை எழுப்புவதா? நான் 10,000 ஆத்துமாக்களை நான் வச்சிருந்து, 50,000 பேரை நான் வச்சிருந்து, அதுல முதிர்ந்த குமாரர்கள் அதுல இல்லாட்டி அந்த 50,000 எதுக்கு? ஆனா ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தாலும் ஒரு முதிர்ந்த குமாரர்களை எழுப்பணும். இயேசு ஒரு 12 பேரை வச்சு மெனக்கிட்டாரு. அதுக்காக பெருக்கம் தப்புன்னு சொல்லல. பெருக்கம் நல்ல அறுவடை ஓகே தான், ஆனா அதை காட்டிலும் நல்லதை அறுவடை செய்யணும். அந்த நல்லதை என்பதை நான் சொல்றேன் முதிர்ந்த குமாரர்கள் அங்கள் அடையாளத்திலும் அதிகாரத்திலும் இருந்து வெளிப்படுறவங்களா இருக்கணும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? ஊழியத்துல மெனக்கிட்டுக்கிட்டு இருந்தா ஜான்லி சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை வாசிச்சா என்ன பண்ணலாம்? அதை கொஞ்சம் பிரின்சிபலை பழகுனா மினிஸ்ட்ரியை கட்டலாம். ஃபைனான்ஸை கட்டணும்னா அதுலயே ஃபோக்கஸா இருந்தா ஃபைனான்ஸை கட்டலாம். பிசிக்கலி இருக்கணும்னா அது ஏதோ ஒரு டயட் பிளானையோ எக்ஸசைஸோ போனா பிசிக்கலி நல்லா இருக்கலாம், எமோஷனலி நல்லா இருக்கலாம்.
பிசினஸ்ல ஒர்க் பண்ணா பிசினஸ் வளரும், ஊழியத்துல ஒர்க் பண்ணா ஊழியம் வளரும். ஆனா இது எல்லாமே கனி கொடுக்கணும். ஃபேமிலியில ஒர்க் பண்ணா ஃபேமிலியும் வளரும். ஆனா இது எல்லாமே கனி கொடுக்கணும்னா கணவன் மனைவி என்ற உறவுல ஒர்க் பண்ணணும். அதுல நீங்க மெனக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்துலயும் கனி வரும். குடும்பத்திலையும் கனி வரும், பிள்ளைகள வாழ்க்கையில, பிசினஸ்லயும் வரும், ஊழியத்திலையும் வரும். ஆனா பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸா இருந்தா ஃபேமிலியை மிஸ் பண்ணிடக்கூடாது, கப்புள் லைஃபை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஊழியத்துல மட்டும் ஃபோக்கஸா இருந்து கப்புள் லைஃபை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஒரு பட்டன் அமுக்குனா எல்லாமே சரியாயிரும். அதே போலதான் நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் நல்ல ஒரு கணவனா இருக்கணும் என் மனைவிக்கு. சிலருக்கு விருப்பம் என் பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும். சிலருக்கு விருப்பம் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும். சிலருக்கு விருப்பம் நான் ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். சிலருக்கு விருப்பம் நான் நல்ல ஒரு சபைக்கு போற உண்மையான ஒரு விசுவாசியா இருக்கணும். சிலருக்கு நல்ல ஒரு வேலையாளனா இருக்கணும். சிலருக்கு நல்ல ஒரு பாஸா இருக்கணும். இதுதானே வாழ்க்கை. இதுக்குள்ளதானே மக்களுடைய ரோல்ஸ் வருது. சில நேரம் பாருங்க, வைஃபுக்கு நல்ல புருஷனா இருப்பாரு, ஆனா பெற்றோருக்கு நல்ல மகனா இருக்க மாட்டான். பாத்திருக்கீங்களா? சில நேரம் அம்மாவுக்கு நல்ல மகனா இருப்பான், ஆனா வைஃபுக்கு நல்ல கணவனா இருக்க மாட்டான். அன்பேலன்சிங்கா இருக்குல்ல. சில நேரம் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல அப்பாவா இருப்பாரு, ஆனா மனைவிக்கு நல்ல கணவனா இருக்க மாட்டார். எங்கேயோ தட்டுது. சில நேரம் ஊழியத்துல நல்ல பாஸ்டர், அவர் நல்ல பாஸ்டர், என்டா பாஸ்டர் நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்சி இருக்கிறா. ஆனா ஃபேமிலியில நான் ஜான்சிட்ட கேட்க போனா இன்றைக்கு ஆண்டாவை பெருமைப்படுறேன். நான் ஆரம்பத்துல ஆண்டாவை பார்க்கும்போது சந்தோஷம், கேள்விதான் எவ்வளவு அவர் ஃபேமிலியில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். இது எல்லாத்துலயும் நீங்க மனைவிக்கு நல்ல கணவனாக, புருஷனுக்கு நல்ல மனைவியாக, உங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக, இது பிசினஸ்ல, ஊழியத்துல எல்லாத்துலயுமே நீங்க கனி கொடுக்கணும்னா சன்ஷிப்ல ஒர்க் பண்ணுங்க. குமாரத்துவத்துல மெனக்கிடுங்க. குமாரத்துவத்துல இயேசு தன் அடையாளத்தை அறிந்திருந்தனால, தன் அதிகாரத்தை அறிந்திருந்தனால நல்ல ஒரு மகனா தன் அம்மாவுக்கு இருந்தாரு. சொந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல சகோதரனா இருந்தாரு. தன்னுடைய சீஷர்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பனா இருந்தாரு, தலைவனா இருந்தாரு. மக்களுக்கு தேவையானவற்றை சரியான விதத்துல சுகத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. நல்ல டீச்சரா இருந்தார். பிகாஸ் அந்த ஒரு சாயல், தேவ சாயலாகிய குமாரத்துவத்துல மெனக்கிட்டார். அதனாலதான் நான் சொல்லுவேன், இப்படி கடவுள் மனிதனை சிருஷ்டித்த போது அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரா? முதல்ல தேவனோடு இருக்கிற உறவு, 2வது கணவன் மனைவி குடும்ப உறவு, 3வது ஆசீர்வாதம், 4வது பாதுகாப்பு, 5வது என்னது? மகிழ்ச்சி. இப்படி ஒரு 6-5 மேட்டர் கொடுத்தாரு மனுஷனுக்கு. ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம். ஆனா அவன் தேவனோடு கூட இல்லாத உறவுல கூட இந்த மத்த காரியங்கள் அவனால சரியா கையாள முடியும். ஏதோ ஒண்ணு இல்லாட்டி இன்னொன்றுல அவன் நல்லா இருப்பான். ஆனாலதான் சத்ருவான் அவன் நினைச்சான், இதை எல்லாத்தையும் இவனை விட்டு தூக்கணும்னா எங்க கைய வைக்கலான்னு சொல்லி கேட்டான், நீ தேவ சாயலா அப்படின்னு கேட்டான், நீ தேவ மகனா அப்படி. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு பாருங்களேன். அந்த தேவ குமாரன் என்ற இடத்துல கை வச்ச உடனே இது எல்லாமே விழுந்துட்டு, அதிகாரம் போச்சு, பாதுகாப்பு போச்சு, குடும்பம் போச்சு, தேவனோட உறவு போச்சு, எல்லாமே போச்சு. திரும்பவும் இயேசு குமாரத்துவத்தை உங்களை ரெஸ்டோர் பண்றார். இப்படிக்கு நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்கன்னு அதை ரெஸ்டோர் பண்ணி அப்பான்னு கூப்பிடலாம் சொல்லும் போது இங்க குடும்பம், பாதுகாப்பு, ஆளுகை, சந்தோஷம், தேவனோடு இருக்கிற உறவு எல்லாமே ரெஸ்டோர் ஆகுது. அப்படியே எழும்பி வர ஆரம்பிக்குது. சன்ஷிப்ல மெனக்கிடுங்க, குமாரத்துவத்துல மெனக்கிடுங்க. அதனாலதான் பிதா தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்திருக்காரு, சுவிகார புத்திரத்தின் ஆவியாக. இத நீங்க வாசிக்கணும்னா எபேசியர், கொலேசியர், எபேசியர்ல 4:5-6 நீங்க வாசிச்சாலும், பிறகு கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிச்சாலும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, நீ ஒரு கணவனா இருக்கணும், மனைவிய எப்படி நடத்தணுமா?
கிறிஸ்து சபையை நேசிக்கிற விதமா. அப்ப அங்க யாரு மையம்? கிறிஸ்து. மனைவியா இருக்கிறனா சபை கிறிஸ்துவாகிய தலைக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியாகிய நீ சப்மிட் பண்ணணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்னா கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு சப்மிட் பண்ணும்போது கிரைஸ்ட் சென்டர்டா இருக்கணும். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளை நடத்தும் போதும் கோபம் ஊட்டாம கிரைஸ்ட் சென்டர்டா நடத்தணும். எஜமானன்கள் என்ன பண்ணணும்? வேலைக்காரர்களை நடத்தும் போதும் கிறிஸ்துவ நடத்துற மாதிரியே நடத்து. ஏன்னா உனக்கு மேல ஒரு எஜமானன் இருக்காரு. அதே வேலைக்காரர்கள் எம்ப்ளாயி எஜமானுக்கு வேலை செய்யும் போது கிறிஸ்துவாக இருந்து வேலை பண்ணு. அப்ப எல்லா இடத்துலயும் யாரதான் பொறுத்து இருக்கு? சபையிட மையமும் கிறிஸ்து, குடும்பத்திட மையமும் கிறிஸ்து, வேலையிட மையமும் கிறிஸ்து, ஊழியத்திட மையமும் கிறிஸ்து, எதிர்காலத்தின் மையமும் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இருந்து என்னங்க கிறிஸ்து கிறிஸ்து தெரியுது. இப்ப அதுக்கு என்ன என்ன மையம்னா சன்ஷிப் தான் மையம். ஒரு மனைவிய புருஷன் நடத்துறதுக்கு குமாரத்துவம். இப்ப நான் கேட்கிறேன், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனச சாயலானா அவரை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினாராம். இயேசு எதுக்குங்க உயர்த்தணும்? இயேசு கிறிஸ்துவ அவர் வார்த்தையாகி அவர் தேவன் தானே. தேவனை எதுக்கு பிதா உயர்த்தணும்? அவர் எதை உயர்த்தினார்னா தேவகுமாரன் மனுஷகுமாரனா மனுஷகுமாரனாகிய நம்மை தேவகுமாரனாக மாற்றி உன்னதங்களில் அவரோடு உட்கார வைக்க நம்முடைய குமாரத்துவத்தை தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழானோர் முடங்கால்கள் யாவரும் முடங்கும்படிக்கு என் குமாரத்துவத்தில் கிறிஸ்து தெரிகிறார். சன்ஷிப். அதனாலதான் இயேசு கிட்ட அந்த லேகியோன் எல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க? நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், நீ பரிசுத்தரின் குமாரன். the sonship தான் மேட்டர். தொடர்ந்து நான் பேசுவேன் உங்க கூட சன்ஷிப்பை பத்தி. குமாரத்துவம். இந்த கொலேசியர்ல எல்லாத்துல நீங்க பார்த்தா எல்லாத்துல மையம் கிறிஸ்துனா, கிறிஸ்து என்பது அபிஷேகிக்கப்பட்டவர். நான் என்னத்தை மீன் பண்றேன்னா குமாரத்துவம் தான் சரியான நிறைவு. நம்ம சாமுவேல் ஒருக்கா பேசுவாப்புல கேளுங்க. அவன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணான். இப்ப ஸ்ரீலங்கா வந்திருக்காரு இந்தியால இருந்து ஒரு ஃபியூ டேஸுக்கு. அந்த நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுப்பா சாமுவேல். எனக்கு என்னன்னா, நான் வேலை செஞ்ச இடத்துல நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். பெயிண்டிங் கம்பெனில சென்னையில இருக்கு. அந்த பெயிண்டிங் கம்பெனில என்னோட நிறைய சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. முன்னாடியும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அந்த கம்பெனில இருந்து வெளில வரதா சொல்லியிருந்தேன். அப்போ முன்னாடியே 1 month முன்னாடியே சொல்லி தான் நான் வெளியே வர்றதுக்கு பேசி வச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கம்பெனில யார் ஒர்க் பண்ணாலுமே 1 மாசத்துக்கு முன்னாடி யாருமே சொன்னதா இல்ல. அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எப்பவுமே 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு மேலதான் சேலரி கிடைக்கும். எப்பவுமே அந்த சேலரி டேட் வரைக்கும் வேலைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சேலரி வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம நின்றுடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனில கடைசி மாச சேலரி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினாலதான் அவங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ நான் நிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்குமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களோட ஜெனரல் மேனேஜர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு தான் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். ஜெனரல் மேனேஜர் தான் ஓனருக்கு அடுத்தபடியா அவர் தான். அவர் வாயில இருந்தே அப்படி வந்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு போனாங்க, சொல்லாம கொள்ளாம போனாங்க. ஆனா நம்ம டீசெண்டா சொல்லிட்டு 1 மாசம் முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு தானே பண்றோம், ஆனா இங்க இல்லைன்றாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இத கூட இருக்கிற என்னோட அந்த சைட்லயே ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன். என்னை விட பெரியவர் தான் அவரு. அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன். எங்களோட அப்பாவோட வயசு இருக்கும் அவருக்கு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவர் என்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆக்சுவலா அவர் தான் கிளைண்ட் சைட்ல இருந்து அவர் சூப்பர்வைசரு, நான் எங்களோட கம்பெனி சைட்ல இருந்து நான் சூப்பர்வைசரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீ ஒரு 4-5 ட்ரம் எடுத்துட்டு போயிடு, பெயிண்ட் ட்ரம்.
எடுத்துட்டு போயிட்டேன்னா அந்த சேலரிக்கு ஈடாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கடா, நீ ஒண்ணு அப்படியே அமுக்கிட்டு போயிட்டு அல்லாக்கா வித்துரு, வித்து நீ காசு எடுத்துட்டு உன் சம்பளத்தை நீ அதுல ஈக்குவல் பண்ணிக்க அப்படின்னு. எனக்கு அவன் சொல்றான், அண்ணன் இப்படி சொல்றான், நீ சொல்றான். அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நான் இல்ல அப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு பக்கம் யோசனையும் இருக்கு. ஆனா ஒரு மாசம் சேலரின்றது அது ரொம்ப ஏன்னா அந்த நேரத்துல எங்க அப்பா காலைல சொல்லி அனுப்புறாரு, என்னடா இன்னும் சேலரி போடாம இருக்காங்க. அதனால வந்து சேலரி காசை கொடுத்து வீடு வாடகை கட்டணும், அந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது. அப்போ அப்பா சொல்லிட்டு போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணாக்குல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி வேலையில வந்து காசு தரமாட்டேன்றாங்க, அது ஜிஎம் வாயில இருந்தே வந்துருச்சு வேற. அதனால எப்படின்னு தெரியல. ஆனா என்கிட்ட ஒரு சார் சொன்னாரு, இந்த மாதிரி பெயிண்ட் ஒரு 4-5 ட்ரம் எடுத்துட்டு போயிடு, யாருக்கும் தெரியாது, அதை எடுத்துட்டு போய் ரீட்டைல் ஷாப்ல வித்தனா உன் சேலரி காசு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அண்ணா கிட்ட அதை சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள இல்ல இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. அண்ணாக்களை சொன்ன பிறகுதான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன வந்துச்சு? அது கட் ஆயிட்டு என்ன வந்துச்சு? எடுக்கலாம்னா ஆஹ் இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனல்ல இருந்தேன். ஆனா அண்ணா கிட்ட மெசேஜ் போட்ட பிறகு வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா எனக்கு கால் அடிச்சு கேட்டாரு, என்னடா, ஆக்சுவலா அதான் கடைசி நாள், அன்னைக்குதான் எடுத்தா அன்னைக்குதான் எடுக்க முடியும் சைட்டுல. அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா கடைசி நாளா இருக்கிறதுனால. அப்போ வந்து அண்ணா கடைசியா ஒரு 4 மணி போல கால் எடுக்கிறாங்க. 6 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வெளில வர்றதா இருக்கும். அப்போ அண்ணாக்களை சொல்றேன், அண்ணா கேட்டாங்க, நீ என்ன எடுக்கலான்ட்டு இருக்கியா அப்படின்ட்டு. அண்ணா இல்லண்ணா, உங்களுக்கு மெசேஜ் போட்ட பிறகு எடுக்க வேணாம்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுட்லயே இருந்தது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அண்ணா சொன்னாங்க, வேலைக்காரரே, உங்களுக்கு வந்து நீங்க எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. இந்த எபேசியர் 6:5 நான் வாசிக்க சொன்னேன். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாம. அதுல கிறிஸ்துன்னு வந்திருக்கு. இப்பதான் நான் சொல்றேன்ல, சன்ஷிப். எஜமானன் என்னதான் பண்ணாலும் அங்க வசனம் இருக்கு, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அது கடவுள் பார்த்து கொள்வாரு. நீ வந்து சன்ஷிப்ல இருந்து நான் என்ன சொன்னேன் அவ சொன்ன அந்த வசனத்தை அண்ணா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு அதை கேட்கும் போது. அது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரியும் இல்ல. அது ஓகே, அது கரெக்ட், நம்ம கிறிஸ்துவ போல அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்னோட இருதயம் வருது. அவரை கிறிஸ்துவ போல பார்க்க சொன்னேனா? இங்க பாருங்க, ஆமா இவன் ஆமா. கிறிஸ்துவோட ஆட்டிடியூட்ல இருக்குன்னா அவரை கிறிஸ்துவா பாருன்னு சொன்னேனா, சொல்லி அனுப்புனேனா? அப்படி சொன்ன பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு, அதுதான் கடைசி நாள், அதனால இப்ப இனி எடுக்க முடியாது, அதை நான் எடுக்கிற முடிவுலயும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த வசனத்தை கொஞ்சமா எடுத்து வச்சு பொறுமையா படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு அவரை குறிச்சு ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஒரு சில விஷயங்கள். எனக்கு மந்த்லி அந்த டைமிங்க்கு ரொம்ப டிலே ஆகாம என்ன டைம் அவங்க சொன்னாங்களோ அந்த டைம்ல எனக்கு சேலரி கொடுத்தாங்க. நான் கேட்கும் போது எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்னோட பெட்ரோலுக்கான காசுகள் நான் கணக்கு கரெக்டா கொடுக்கும் போது அதற்கான காசெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சில நன்மைகளை நான் பார்த்ததுனால அந்த நன்மைக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்னு ரெடி பண்றேன். அதை டைப் பண்ணி அனுப்புறேன். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு செஞ்சிருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்பவே நன்றி செலுத்துறேன் அப்படின்ட்டு அவருக்கு மெசேஜ் பண்றேன். அவரும் அதுக்கு கீழே வந்து பெஸ்ட் விஷஸ், நாங்க உங்களை அனுப்ப ரெடியா இல்ல, நீங்க திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பவும் மெசேஜ் பண்றாங்க. அந்த மாதிரி யாருக்குமே பண்ணதில்லை அவங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து குரூப்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க என்னைய, அக்கௌண்ட்ஸ் குரூப்ல இருந்து. ஏன்னா பணங்கள்லாம் அது போறது வர்றது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதுல ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அதுல இருந்து குரூப்ல வெளில அனுப்பும் போது எல்லாரையும் ஒரு ரகல சண்டையோட தான் அனுப்புறது உண்டு.
ஆனா என்னை அனுப்பும் போது என் பேரை மென்ஷன் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். உங்களோட எதிர்காலத்துக்காகவும் நாங்க விஷ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணி என்னை அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. அந்த மாதிரி எனக்கு அப்ப salary என்னாச்சு? ஆ தந்தாங்களா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரெக்டா வந்து அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ 7ஆம் தேதி எப்பவுமே சேலரி போடுவாங்க. அதே நாள்ல சேலரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து சேர்ந்தது 8ஆம் தேதி. 8ஆம் தேதியா? இல்ல 9ஆம் தேதி. 9ஆம் தேதி போல எனக்கு வந்து அந்த சேலரி வந்து சேர்ந்தது. என்னன்னா நான் வேற பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறதுனால அது வந்து சேர்றதுக்கு தான் என்ன அமௌண்ட் தேவையானது அது அந்த அமௌண்ட்டை அவங்க சேலரிய போட்டு விட்டாங்க. ஆனா அது யாருக்குமே நடந்ததே இல்ல. அவங்க ரொம்பவே பெரிய போட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது அது. உன் கூட இருந்தவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுல்ல, நம்பர்ல இல்ல. எப்படி உனக்கு மட்டும் இங்க ஆமா. சரித்திரத்திலே என்னோட இதுதான் என் முதல் ஜிஎம்லாம் வந்து அவருக்கே ஷாக்கு. என் ஜிஎம்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அவருதான் சேலரிய அலோகேட் பண்ணணும். அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. முதல வாயில இருந்து வெளில வந்த மாதிரி அவரு ஃபீல் பண்ணார். இந்த விஷயத்துடைய மகத்துவம் என்ன தெரியுமா? சிம்பிளா நான் சொன்னேன். எங்கெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்கெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை வரணும், ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் தகப்பன், the father of light, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மையானது தான் வரும். அந்த நன்மையை யாரும் தடுக்க முடியாது. அதை எப்படி தடுக்கலாம்னா, கிரைஸ்ட் சென்டர்டா, குமாரத்துவத்துல இல்லாத நம்முடைய மனது அந்த வெளிச்சத்தின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நம்மளை நெருங்க வைக்காது. பிகாஸ் நம்மகிட்ட அந்த இடத்துல ஸ்லேவ் மைண்ட் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? சொத்தே உனக்கு எழுதி என்னுடையதெல்லாம் உன்னுடையது கொடுத்த பிறகு அவனுடைய சொத்தையே அவனால ஏன் அனுபவிக்க முடியல தெரியுமா? சன்னா இருக்கிறான், ஆனா மைண்ட்ல ஸ்லேவா இருக்கிறான். இப்ப கூட ஜோதிகளின் பிதா சகலவித ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்திருக்காரு. எல்லா 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 நன்மையான ஈவும் உங்க லைஃபுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க டோரை எங்க ஓபன் பண்றீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் உங்க குமாரத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க ஐடென்டிட்டி அண்ட் அத்தாரிட்டி இன் சன்ஷிப். நான் சொல்றேன், நோயிங் ஃபாதர் காட், க்ரோவிங் இன் சன்ஷிப். இதை அறிய 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 இந்த உலகத்துல இருக்கிற 7 மலைகள் நம்ம சொல்லுவோம்ல, எஜுகேஷன், ரிலிஜன், ஃபேமிலி, ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா, இது எல்லாத்துக்கும் மேலாக குமாரத்துவம், பிதாவை அறிந்த குமாரராகிய சரீரமாகிய சபை உயர்த்தப்படும். எல்லாரும் அதனிடத்தில் வருவாங்க. இந்த 7 மலைகளையும் குமாரர்கள் ஆண்டு கொள்வாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க. குமாரத்துவத்தின் இருதயம் எனக்கு வேணும், உங்க எல்லாருக்கும் வேணும். இந்த குமாரத்துவத்தின் இருதயம் கொண்ட நாம எல்லாரும் ஒரு மனமா ஆகிறது. இப்ப பன்மையா இருக்கிறோம், ஆனா குமாரத்துவத்தின் இருதயங்கள் எல்லாம் ஒன்னாகிறதுக்கு பேர் தான் பன்மையில் ஒருமை. அதுக்கு பேர் சரீரமாகிய சபை. ஏன் சரீரமாகிய சபை முழு வீச்சில இறங்கி செயற்பட முடியலனா, பாடி ஆஃப் கிரைஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலனா, லவ் ஆஃப் காட்ல ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலனா, சன்ஷிப்ல எரர் இருக்கனால. புரியுது அவங்க எல்லாருக்கும்? குமாரத்துவத்துல நீங்க முதிரும் பொழுது நாம எல்லாரும், அஜய் ஒரு சன்னு, சாமியல் ஒரு சன்னு, ஜோயி கார்த்திக் ஒரு சன்னு, நாம எல்லாம் சன் ஆஃப் காடா இருக்கோம். இன் கிரைஸ்ட் நம்ம சன் ஆஃப் காடா இருக்கிற நாம எல்லாரும் பன்மையில் ஒருமனமா ஆகிறது தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதுக்கு தான் 5 வகை ஊழியம் கொடுத்தார். மிரக்கல்ட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மிரக்கல்ஸ் பிதாவை அறிய கெப்பாசிட்டி அறிய வைக்க முடியுமா, இதெல்லாம் பத்தி அடுத்த வரி நாம பார்க்கலாம். உங்க குமாரத்துவத்துல அறிகிற பயணத்துல தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. பிதாவை அறிகிற அதுதான் வாழ்க்கை. ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் தான் வந்து லைஃப். அப்பா அம்மா இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் சன்ஸ் ஆஃப் காட் ரிவீல் ஆகணும். உங்க ஐடென்டிட்டிலையும் உங்க அத்தாரிட்டிலையும் நீங்க ரிவீல் ஆயிட்டே இருங்க. சாமுவேல்ல கதை கேட்டீங்க. இந்த கதை வந்து அவன் கஷ்டப்படவே இல்லை. அடிமையா யோசிச்சான் வித்தரலாம் அப்படின்னு. ஆனா சன்னா யோசிச்சான். பச்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனை வந்தது.
அவங்களுடைய ஹிஸ்டரி, கம்பெனி ஹிஸ்டரியா இல்லாதது ஒண்ணு நடக்குது. உங்களுக்கான பிரேக் த்ரூஸ் நடக்கும். காட் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ அனுப்புங்க, ஒரு பிரேக் த்ரூ நடக்கட்டும். ஜோதிகளின் பிதாட்ட வந்து நன்மை வந்துட்டு, பிரேக் த்ரூ வந்துட்டு, ஏன் பிரேக் த்ரூவை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா உங்க மைண்ட்ல ஒரு பிரேக் த்ரூ வேணும். அந்த பிரேக் த்ரூ என்னன்னா சன்ஷிப். நீங்க எந்தெந்த ஃபீல்டுல இருக்கீங்க, எது எதுலலாம் இருக்கீங்க, அதுல எல்லாத்துலயும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். சன்ஷிப்ல மெனக்கிடுங்க. சன்ஷிப். அப்பாவை அறிந்திடம் வெளிப்பாட்டை தாருமையா, மனக்கண்கள் திறந்திடம். அப்பா, அந்த ஒரு வார்த்தை உங்க குமாரத்துவம் லைஃபை சேஞ்ச், உங்க மேரேஜ்ல, லைஃப்ல, உங்க பிசிக்கல் பாடியில ஹீலிங், உங்க மினிஸ்ட்ரியில, எல்லாம் உங்க வேலையில, எதுவா இருந்தா ஒரு சன்னா இப்படிதான் இருப்பான் அப்படி என்பதற்கு, சன் ஆஃப் காடா இருப்பான் என்பதற்கு நீங்களும் நானும் தான் எடுத்துக்காட்டு அந்த பூமியில இருப்போம். உங்க பாடி ஹெல்த். இயேசுவை நம்ப முடியுதா? ஒரு 50 வயசு ஆகும்போது, ஒரு 60 வயசு ஆகும்போது, 70 வயசு ஆகும்போது குச்சியை வச்சுட்டு 80 ஆகும்போது, தம்பி கொஞ்சம் எழுப்பி விடுப்பா அப்படியே, அந்த மாதிரி இயேசுவை பார்க்க முடியல. இயேசு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருப்பாரு? அதுதான் இளையகுமாரன் இருக்கு, பிதா ஓடினார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ உங்களால உங்க 80 வயசை பார்க்க முடியுதா? உங்க 100 வயசை பார்க்க முடியுதா? அதுதான் மனம் புதிதாகிறதில் மறுரூபமாகிறது. இல்ல வயதுல மூத்தவங்க எல்லாம் இருக்கீங்க, அப்பா ஓடினார் அப்படின்னா அவர் எவ்வளவு யங்கா இருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அதை அறியும் போது, அப்பா அப்படிப்பட்ட அப்பாவை அறியும் போது குமாரத்துவத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள ஜீவனும் அழியாமையும் வரும். சாவுக்குரியது சாவாமையும் அழிவுக்குரியது அழியாமையும் தரித்து கொள்ளும் போதுதான் மரணமானது பரிகரிக்கப்படும், ஜெயமாய் விழுங்கப்படும். சன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும் போதுதான் டெத்தை நாங்க என்ன பண்ணலாம், கன்கர் பண்ணலாம். கிவிங் வந்து சன்ஷிப்ல இருந்து கொடுங்க. கட்டாயத்தின் பேரும் அல்ல, விசனத்தினும் இல்லை. அடிமை என்று கொடுக்காதீங்க. குமாரன் உதாரத்துவமா கொடுப்பான். இது எதுக்கு நான் கொடுக்கிறேன்னா, கொடுக்க வைக்கணும். எனக்கு ஒரு தேவை இருக்கனால இல்ல, நான் நல்லா இருக்கேன், பட் உங்களுக்குள்ள இருந்த குமாரத்துவத்தை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்கிற விஷயத்துல. அதை தான் நாங்க ஆரம்பத்துல நாங்க பார்த்தோம். இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த கியூஆருக்கு கொடுங்க. வைஸ் பேபால் இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க, யூரோப், பிரான்ஸ்ல இருக்கவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ண நிறைவிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவா. கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவா. கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பூரண சமாதானத்தை கட்டளையிடுவா. நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் குழப்பமில்லாத மனதோடு கூட, தெளிந்த ஞானத்தோடு, அறிவுடனும், ஆரோக்கியத்துடனும், உற்சாகத்துடனும், ஒவ்வொரு நொடியின் பிதாவின் கிருபையின் தாக்கத்தை உணர்ந்த புத்திரர்களாய் உங்களுடைய அடையாளத்திலும் அதிகாரத்திலும் வெளிப்படும்படி நான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனாய் உங்கள் மேல் பேசுகிறேன். Bless you.